ஜிஎஸ்டி அப்படின்ற மீனிங் பார்த்துருக்கோம். ஜிஎஸ்டின்றது வந்து என்னென்னா ஒன் ஆஃப் தி இன்டைரக்ட் டேக்ஸு. இன்டைரக்டாக வந்து டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் கூட்ஸை சேல்ஸ் பண்ணுற செல்லர் என்ன பண்ணுறாங்கன்னா செல்லர் வந்து பே பண்ணுவாங்க. பையர் பே பண்ண வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட்டு செல்லர் வந்து இன்டைரக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இதுதான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம். இந்த ஜிஎஸ்டி வந்து கைண்ட்ஸ் தான் இன்றைக்கி டாபிக்ஸை பார்க்க போகிறோம். 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுறது ஜிஎஸ்டி. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு அப்ரிவேஷன் இருக்குது. அது இம்போஸ் அண்ட் கலெக்ட் பண்ணுறது யார் தான் வந்து அது டேக்ஸ் வந்து விதிக்கிறாங்க, டேக்ஸ் வந்து யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்லி. அது வந்து வித்தின் தி ஸ்டேட் வந்து கூட்ஸை சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளவே வந்து கூட்ஸை சப்ளை பண்ணாங்கன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அது அந்த சப்ளை பண்ண கூட்ஸ்க்கான டேக்ஸ் அமௌண்ட்டு. அதுதான் வந்து என்ன அப்படின்னா சிஜிஎஸ்டி. தென் எஸ்ஜிஎஸ்டின்றது வந்து இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதனால தான் எஸ்ஜிஎஸ்டின்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணி டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க அந்த பர்டிகுலர் கூட்ஸ்க்கு. இதுவும் வித்தின் தி ஸ்டேட் தான் எஸ்ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆக்ட் 2017 பாஸ் பண்ணாலும் தமிழ்நாடு ஸ்டேட்டில் என்ன கூட்ஸ் சப்ளை பண்ணாலும் இம்போஸ்ட் அண்ட் கலெக்டடு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க கொடுத்துருக்காங்க. தென் யூஜிஎஸ்டி, இதுவும் ஒன்று தான். அது ஏன்னா பர்டிகுலர் ஸ்டேட்குள்ளே வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எஸ்ஜிஎஸ்டி. இது யூனியன் டெரிட்டரி, ஒரு 5 யூனியன் டெரிட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் 5 யூனியன் டெரிட்டரியில் மட்டும் கூட்ஸ் சப்ளை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் இம்போஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்களாம் அந்த கவர்மெண்ட், அந்த யூனியன் டெரிட்டரி. அதனால இது ரெண்டுமே பர்டிகுலர் தான். அது வந்து யூஜிஎஸ்டி. இது யூன்றது வந்து யூனியன் டெரிட்டரி, ஜிஎஸ்டின்றது நமக்கு தெரியும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். தென் தேர்ட் டைப் வந்து ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டினா இன்டர்ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அது எல்லாமே வந்து வித்தின் தி ஸ்டேட் தான். இது வந்து இன்டர்ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து சப்ளை பண்ணுறப்போ இம்போஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கலெக்ட் பண்ணிப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி பார்ட் ஆஃப் தி அமௌண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி சர்டைன் அமௌண்ட்டு ரெவன்யூவாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஐஜிஎஸ்டி. இதுதான் வந்து 3 டைப்ஸ். என்னென்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டினா வித்தின் தி ஸ்டேட்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கவர்மெண்ட் வித்தின் தி ஸ்டேட்குள்ளே இம்போஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது எல்லாமே கூட்ஸை சப்ளை பண்ணுறப்ப தான். யூஜிஎஸ்டின்றது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிக்குள்ளே வந்து கூட்ஸை சப்ளை பண்ணி அதுக்கு இம்போஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஐஜிஎஸ்டின்றது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டேக்ஸு கூட்ஸ் சப்ளை பண்ணுறப்போ டேக்ஸ் இம்போஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சம் அமௌண்ட் ரெவன்யூவாக வந்து டேக்ஸு அந்த கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். இதுதான் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி.